ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்கள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசுவாசம் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். விசுவாசம் என்பது என்ன? எபிரேயரின் புத்தகத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. நம்பப்படுகிற உறுதி பாருங்க, ரெண்டு விஷயம் இதுல நான் பார்க்கிறேன். நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், ஒரு காரியத்தை குறித்து நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க, ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு செய்வார் என்பதை குறித்து நம்பிக்கை வச்சுட்டீங்க அப்படின்னா உண்மையாகவே அதுல ஒரு உறுதியாக இருக்கணும்னு சொல்லி வேத வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்க நம்பிக்கையோட அதுல உறுதியா இருக்கீங்களா, இல்ல நடந்தா நடக்கட்டும்னு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. நீங்க பார்க்கிற இந்த உலகம் எல்லாமே காணப்படாதவைகள் உலகத்துல இருந்து வந்ததுதான் இந்த உலகம். காணப்படாத பரலோகம், அதாவது சொர்க்கம் என்ற ஒரு இடத்துல இருந்து ஆண்டவர் அந்த மாடலை வச்சுதான் இந்த பூமியை சிருஷ்டித்திருக்கிறார். எல்லாத்துக்குமே பாருங்க ஒரு மாடல் இருக்கும், அதை பார்த்துதான் இன்னொரு பொருளை செய்வாங்க. அப்படிதான் தேவன் கூட பாருங்க உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தது யாருடைய சாயலுக்கு ஒப்பாக? ஆண்டவரை பார்த்து, அவரை தன்னை தானே பார்த்து பேசுகிறார். என்ன பேசுறாரு அப்படின்னா, அதாவது ஆண்டவர் மனிதனை உருவாக்கும் போது மட்டும் பாருங்க வித்தியாசமாக பேசிட்டு அப்புறமா தான் உருவாக்குறாரு. எல்லாம் பாருங்க மிருகங்களை எல்லாமே படைச்சிட்டு அவர் ஆதாம் கிட்ட கொடுத்து பேர் வையின்னு சொல்லிட்டாரு. ஆனா நம்மை மாத்திரம் பாருங்க ஸ்பெஷலா படைச்சிருக்காரு. என்ன படைச்சிருக்காரு அப்படின்னா, அவர் படைக்கும் பொழுது ஒரு மனிதனை பார்த்து அவர் பேசுகிறார். என்னன்னா, தமது ரூபத்தின்படி நமது சாயலாக மனிதனை உண்டாக்குவோமாக அப்படி என்று, என்னுடைய சாயலா நான் உண்டாக்குற மனுஷனை அப்படின்னு சொல்றாரு. நீங்க பாக்குற இந்த உலகத்தை நீங்க எந்த மாடல்ல இருந்து கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் பரலோகம் பாருங்க, ஆண்டவர் ஏற்கனவே இருந்திருக்கு. அந்த பரலோகத்தினுடைய மாடலை பார்த்துதான் இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கிற இந்த பீச் பரலோகத்திலயும் இருக்குன்னு சொல்லி பாருங்க. பரலோகத்துல போய் ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ளுகிற நபர்கள் சில ஆவிக்குரிய விதமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்க இருந்து சில பேர் புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்துல இப்படியாக போட்டிருக்கிறது, அங்க கண்ணாடி கடல்கள் இருக்கிறது, அங்கேயும் பீச் இருக்கிறது, அங்கும் மீன் இருக்கிறது, அங்கேயும் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கு. அதாவது மரங்கள், கனிகள். ஆனா இங்க இருக்கிற மாதிரி பாருங்க, நல்ல ஒரு வெரைட்டிஸான ஒரு பழங்கள் எல்லாம் அந்த இடத்துல பரலோகத்துல இருக்கிறதா. முதல்ல இஸ்ரேல் நாட்டுல எப்படி பாருங்க ஒரு தரமான பழம் இருக்கும். ஒரு பேரிச்சம்பழமே இவ்வளோ பெருசா இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியாது. ஆனா அப்படிப்பட்ட பழங்கள் இஸ்ரேல் நாட்டுல இருந்ததுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பரலோகத்துல அந்த மாதிரி இருந்திருக்கு. அவர் அதனாலதான் அங்க இருக்கிற மாடலை வச்சு இந்த பூமியில அவர் செஞ்சிருக்காரு. அப்போ ஆண்டவர் காணப்படாதவைகள் நிச்சயமா இருக்கிறது அப்படின்னா, காணப்படாத ஒரு விஷயத்துக்கு தாங்க நம்ம ஜெபிக்கிறோம். இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கணும், இப்படிப்பட்ட ஒரு மருமக என் குடும்பத்துக்கு வந்தா நல்லா இருக்கும், அழகா இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அதுல நிச்சயமா நடக்கும் நம்புறோமா? அதாவது நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. நம்பிக்கை என்பது இன்னைக்கு நடந்தா நடக்கலாம், நடக்காம கூட போகலாம், அப்படி என்பதுதான் நம்பிக்கை. ஆனா விசுவாசம் என்பது எப்படின்னா, காணப்படாத ஒரு விஷயத்தை பாருங்க நம்ம நிச்சயமா நம்பும் பொழுதுதான் அது நடக்கும். ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இருந்தாதான் விசுவாசமே வரும். உங்க வாழ்க்கையில நம்பிக்கைன்றது ஒண்ணு வச்சிடுறீங்க. ஆனா சில நேரங்கள்ல உங்களுக்கு கிடைக்கிற சில அனுபவங்கள், சில பிரச்சனைகள் என்ன ஆயிடுதுன்னா, தடுமாறப்பட்டு அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுறீங்க. அதனால பாருங்க, நிச்சயம் இல்லாத ஒரு உறுதி இல்லாத ஒரு வாழ்க்கையில விசுவாசம் என்பதை என்னன்னு தெரியாம போயிடுது. விசுவாசத்தை நாம் நன்கு புரிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாகவே தேவன் பல ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் ரெடியாக இருக்கிறார். ஆனால் நாம் தயாராக இருக்கிறோமா ஆண்டவரை விசுவாசிக்க? நீங்க வேதத்தை எடுத்து சரியாக வாசித்து பாருங்க. அந்த இடத்துல உன்னுடைய விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கப்பட்டது என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் தான் உனக்கு சுகத்தை கொடுத்தேன் அப்படின்னு எங்கேயுமே வரல. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று. ஸ்திரீயே, நீ விசுவாசிக்கிறாய், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ ஆண்டவர் விசுவாசத்தை தான் மேன்மைப்படுத்துகிறார். அவரு என்ன கூட நீ பாரு, என்ன நீ நான் உனக்கு சுகம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லல. நீ விசுவாசிக்கிறாயா? அப்போ விசுவாசம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு. அப்போ விசுவாசம் ஏன் வரல அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்ம என்னன்னா, நம்ம சரியில்லாத ஒரு விஷயத்த சரி பண்ணும் போது தானுங்க அடுத்தது நமக்கு சரியாக நடக்கும். அப்படிதான் விசுவாசம் இல்லாம தேவனை நம்ம குறை சொல்லிட்டு இருக்க கூடாது. ஏன் நடக்கல அப்படின்னா, உங்க இருதயத்தை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு சரியா இருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் ஆபிரகாமை பிடித்து கொண்டது போல
பாருங்க, நிறைய வேத புருஷர்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரை பிடித்து கொண்ட மனிதர்கள் ஆண்டவரை போய் பிடிச்சிக்கல, ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டார்கள். அப்படிதான் இன்றைக்கும் உங்களால் தேவனை பார்க்க முடியும். இந்த வேதத்தின் மூலமாக பார்க்க முடியும். இந்த வேதத்தில் உள்ள வார்த்தை தான் கடவுள் இல்லைங்களா? வார்த்தையை பிடித்துக் கொள்ளும் பொழுது தேவனை பிடித்து கொண்டது போலதான் நீங்கள் வார்த்தையை பிடித்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில விசுவாசம் என்பதை தெரிந்து கொண்டு அவரை பிடித்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் மண்டையில் வருகிற சுவாமி, இந்த நாட்கள்ல விசுவாசம் என்ன என்பதை குறித்து நாங்கள் ஆண்டவரே பார்த்தோம். அந்த விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. நம்ம நம்புற ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கணும். காணப்படாத ஒரு விஷயம், நடக்காத ஒரு விஷயம், அதை நாங்க பார்த்ததே கிடையாது, அதை நான் புரிஞ்சதும் கிடையாது, ஆனா அதுல நம்பிக்கையா இருக்கேன் அப்படின்றதுதான், அதுல நிச்சயமா இருக்கிறது அப்படின்றதுதான் நாங்க ஆண்டவரே விசுவாசம் என்பதை கற்றுக்கொண்டோம். இனி எங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா என்று ஆராய்ந்து பார்க்கிற வேலையை விட்டுட்டு, இனிமே ஆண்டவர் சொல்லிட்டாரா அது செய்வார், நிச்சயமாகவே வேதத்துல இருக்கா அது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து, தெய்வீக ஞானத்தை கொடுத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமேன்.